வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களே அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்று நான் போய் பார்த்த வீட்டினுடைய அமைப்பு, தோட்டத்துக்குள் உள்ள வீடு, சுமார் 25 ஏக்கர் பூமி உள்ளது. நல்ல தண்ணி பாய்ச்சல் உள்ள வீடு. வடவரம் ஆறு ஓடுகிறது. செல்வ செழிப்பு மிக்க வீடாக இருக்க வேண்டும். ஆனால் குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, தென்மேற்கு மொத்த இடத்தில் தென்மேற்கு துண்டிக்கப்பட்டு அதில் மேற்கே இருந்து பாதை, மெயின் ரோட், முக்கிய சாலை குத்தி தெற்கே திரும்பி மறுபடி கிழக்கே வருகிறது. மொத்த பூமிக்கு தெம்பரம் அந்த பாதை உள்ளது. வடவரம் ஆறு உள்ளது. வடவரம் ஆறு ஓடுவது வடகிழக்காக ஓடுகிறது. இது மிகச்சிறந்த பலன். பூமியும் வடகிழக்கு சரிவு, நல்ல பலன். தென்மேற்கில் தான் வீட்டை கட்டியிருக்காரு, அதுவும் நல்ல பலன். அப்புறம் ஏன் அந்த குடும்பம் கஷ்டப்படுது? இந்த பொது பலன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்க வேண்டியவர்கள், ஆனா நல்லா இல்லை. என்னை அழைத்தார்கள், போனேன், பார்த்தேன். கோடிசாமியினுடைய நாமத்தை நினைத்து தியானம் செய்தேன். பூமி சாபம் ஏற்றிருக்கின்றது. தென்மேற்குல ரோடு குத்தி தெற்க திரும்பி மறுபடி கிழக்க போறது, அது ஆகாது. அது எப்படி சார் சரி பண்றது? தென்மேற்குல தானே வருது. ஒன்றும் இல்லை, கம்பி வேலி போடுங்க. வேலி போட்டு வீட்டுக்கு தனியாக மதிலை கட்டினீங்கன்னா வாய் மூலை குத்து வந்துடும். அப்புறம் தெற்கு திரும்பி கிழக்க போகிறது இப்போ கொஞ்சம் தோஷம் இருக்கலாம், இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது. வீட்டில் வடக்கல்லையே மதிலையே கூரை போட்டாங்க. தெற்க காலி இடம் இருக்குது. மேற்க இருக்கிற காலி இடத்துல மாட்டு சாலையெல்லாம் கட்டியிருக்காங்க. 2-3 ரூம் இருக்குது. கிழக்கு பார்த்த கதவு, கேட்டு. வடக்கு பார்த்து கேட் இருக்குது. வடவரம் மரத்தடியில் ஒரு சாமி இருக்குது. அதுக்கு வடவரம் பள்ளம், தாழ்வான பகுதி. அதான் வடசர்வு கிடசர்வு. பொதுப்படையாக வடசர்வு கிடசர்வு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே நல்லா இல்லை. வடக்கே ஆறு ஓடுவதும் தெற்கே பாதை இருப்பதும் சாலை சிறந்தது, ஆனால் இங்கே சிறப்பு இல்லை. என்ன காரணம்னா, இந்த பூமி சாபம் ஏற்றிருக்கிறது. ரெண்டாவது, இவங்க வீட்லேயும் அப்பாருக்கு 2 சம்சாரம். ஒரு சம்சாரத்தை துரத்தி விட்டு இன்னொரு சம்சாரத்தை கட்டியிருக்காரு. இவரும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த மனைவியை பிரிஞ்சு வேற ஒரு மனைவி கட்டியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள். இவருக்கு அந்த பாவமெல்லாம் சேருது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது? வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அறைக்கு தெற்கு தென்மேற்கில் தான் கதவு இருக்குது. வடகிழக்கு அறைக்கு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ கதவு இல்லை என்றால் அந்த வீட்டில் இறையறல் இல்லை என்று தாராளமாக சொல்லிடலாம். அப்போ அந்த வீட்டில் இறையறல் இல்லை. இறையறல் இல்லாத போது அவங்க எப்படி நல்லா பிழைக்க முடியும்? சார், இறையறல் இருந்தால் தான் பிழைக்க முடியுமா? தீக்காக்காரெல்லாம் இருக்காங்களே, அவங்களாம் சாமி கும்பிட்றோம் இல்லையா? சாமி கும்பிட்டா இறையறல் வந்துடும் யார் சொன்னது? சாமி கும்பிட்டால் இறையறல் வந்துவிடும் என்று சொன்னது யாரு? சாமி கும்பிட்டா நமக்கு எந்த பாதகம் வராதுன்னு சொல்றது எங்காச்சும் நிரூபிக்க முடியுமா? சாமி கும்பிட்டதுனால எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா?
சாமி கும்பிடத்தான் பல பிரச்சனைகள் உருவாகுது. ஏன் அப்படி? அது நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச வினைப்பயன், நம்ம முன்ஜென்மத்தில் வச்சிருந்த வினைப்பயன். அந்த வினைப்பயன் இருக்கும்போது நீங்கள் எத்தனை தான் சாமி கும்பிட்டாலும் அந்த கருமவினை தீர்க்கறதுக்கு யாருனாலே முடியாது. சித்தர்களே கருமவினை நீக்க மாட்டாங்க. அது இயற்கையாக என்ன நடக்குமோ அது செய்வாங்க. நாம் போய் சித்தர்கிட்ட அழுது அப்புறம் சித்தர்கிட்ட எதுக்காக சார் போகணும்னா, கருமவினை கடுமையாக இருந்ததுன்னா அது லேசாக பண்ணி தருவாங்க. நீ அனுபவிச்சு தான் ஆகணும், அனுபவிக்க முடியாது. அது மாதிரி அவருடைய பூமியில் சாபங்கள் ஏற்றுருக்குது, முன்னோர்கள் சாபங்கள் வந்துடுது. பூமியில் சாபம் இருக்கல, முன்னோர் சாபம் கண்டிப்பாக இருக்குது. முன்னோர் சாபம் இருக்கல, பூமியிலே சாபம் இருக்குது. இதெல்லாம் இனத்தோடு சேரும்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த சாபம் இருந்தால் இந்த சாபம் சேரு. இதையெல்லாம் எப்படி நீக்கிறதுங்கிறத இப்போ கேள்வி. வாஸ்துவில் நிறைய பேர் இந்த சாபங்களை பார்க்கறதே இல்லை, குடும்பத்தில் இருக்கிற தோஷங்களை பார்ப்பதே இல்லை. வாஸ்து இப்படி இருக்கணும். வடகிழக்கா வரவேற்பறை வைங்க, வடமேற்கா ஒரு பெட்ரூம் வைங்க, தென்மேற்கா மாஸ்டர் பெட்ரூம் வைங்க, தென்கிழக்கா சமையலறை வைங்க, வடவரம் அல்லது மேவரம் டைனிங் ஹாலை வைங்க, வடகிழக்கில் தண்ணி தொட்டி வைங்க, வடமேற்கோ அல்லது கிழக்கு தென்கிழக்கோ செப்டி டேங்க் வைங்க, வடக்கை விட தெற்க குறைவான காலி இடமும் கிழக்க விட மேற்க குறைவான காலி இடம் வைங்க. வாஸ்து முடிஞ்சுது, வாஸ்து முடிஞ்சுது. மழை பெஞ்சா எல்லா தண்ணியும் வடகிழக்கு வர மாதிரி பண்ணுங்க. இதுதான், இது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிந்தாலும் இப்போ முருகேஷ் வீடு அவ்வளோ ஒன்றும் பெரிய மோசமான வீடு அல்ல. இப்போ நான் படத்தில் காட்டுற வீடு மோசமான வீடு அல்ல. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் கஷ்டப்படுறாரு? முன்னோர்களுடைய சாபங்களும் முன்னோர்களுடைய பாவங்களும். அப்போ பாவத்தை வாங்கிட்டு வந்தோம்னா, சாபத்தை வாங்கிட்டு வந்தோம்னா, அந்த குடும்பத்தில் பிறந்தா நம்ம அதை அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன்னா சொத்து மட்டும் வேணும், பாவமெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் விட்டுருமா? விடாது. உங்கள் அப்பாலாம் ரொம்ப ஊருக்குள்ளே போய் நாட்டாமல் செஞ்சு பாவத்தை வாங்கி வச்சுருக்காங்க. நீ மட்டும் எப்படி நல்லா பிழைக்க முடியும்? நீங்கள் அவங்களை விட்டு போட்டு போனாலும் எப்படி நல்லா விட்டு போட்டு போனால் நீ சுத்தமாகவே குடும்பத்தை விட்டு போட்டு எங்கேயோ பரதேசம் போய்ட்டு நல்லா பிழைப்பேன், அது உறுதி. ஆனால் உள்ளூர்லேருந்து நீ கண்டிப்பாக பிழைக்க மாட்டேன். ஏன்னா இந்த பாவி இத்தனை பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்லி மக்கள் சொல்லி சொல்லி அந்த பாவதோஷமெல்லாம் உனக்குத்தான் வந்து ஆண்டு உன்னுடைய பாதிப்பில் தான் இருக்குது. ஆகவே அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னால், தெரிஞ்சே யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிரதிபலன் செஞ்சு அது நீக்கிக்குங்க. இது கண்டிப்பாக நடக்க வேண்டியது. இல்லை முன்னோர்கள் செஞ்ச பாவம் அப்படின்னு சொன்னால், போங்க கோடிசாமிகிட்ட போங்க, அழுங்க, உத்தரவு வாங்க, ராமேஸ்வரம் போங்க, ராமேஸ்வரம் போய் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாம் சரியாக போகும். அது இல்லாமல் நான் எந்த தவறும் செய்வதில்லை, சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கின்றேன், எனக்கு எந்த பாவம் வந்து சேராது, நான் நேர்மையானவன், உண்மையானவன், சத்தியமானவன் என்று நீங்கள் எதை கூறினாலும், என்ன தெனாவட்டா நீங்கள் இருந்தாலும், உன்னுடைய முன்னோர்களுடைய சாபங்களும் நீ செஞ்ச முன்ஜென்ம வினைகளும் உன்னை வந்து தாக்கியே தீரும். அந்த தாக்கத்தை குறைப்பதற்குத்தான் சிவாடியார்களை நான் பின்பற்றுவதோ அல்ல சித்தர்களிடம் போய் சரணடைவதோ சால சிறந்தது. அது இல்லாமல் நீங்கள் என்னதான் நேர்மையாக நான் இருக்கிறேன், நல்ல விதமாக நான் நடக்கிறேன், எனக்கு எதுவும் வராதுன்னு சொன்னீங்கன்னா அது பொய். இன்னைக்கு 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு குழந்தை தாய் தகப்பனுக்கு அடங்கி ஒடுங்கி பண்போடு பாசமோடு உதவியோடு இருக்கிற பையன், இன்னொருவன் உதாசீனமானவன், குடும்பத்துக்கு ஆகாதவன். இப்போ ஆக்சிடென்ட்ல யாரோ ஒரு பையன் போகணும்னா எந்த பையன் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதாசீனம் பண்ணவன் போயிருக்க மாட்டான், அவன் பொழைச்சிக்குவான். இந்த குடும்பத்துக்கு நல்லவனாக இருப்பா அவன் தான் போவான். என்ன காரணம்னா,
உன்ற குடும்பத்தில் உனக்கு பாவதோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாவதோஷம் இருக்கிறதுனால அந்த வீட்டில் ஒரு நல்ல ஜீவன் வசிக்க முடியாது. அது தோஷமானவன் தான் இருக்க முடியும். அது மாதிரி நல்லவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள், கெட்டவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்கள். இது காரணம் என்ன? அதுதான் முன்ஜென்ம வினை, முன்னோர்கள் வினை. அப்போ இவருக்கு அந்த முன்ஜென்ம வினை, முன்னோர்கள் வினை இருக்குங்காட்டி தான் அவர் இத்தனை எல்லாம் வசதி இருந்தும் வேதனைப்படுவது. அவர் மனைவியை வேண்டானே சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் அடுத்த மனைவி கட்டுறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? அதுதான் தோஷங்கள். தோஷங்கள் நீங்கிடுதுன்னா கண்டிப்பாக அந்த வீடு நல்லா இருக்கு. அப்போ அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணது, குறைபாளையம் போய் தீர்த்தம் எடுத்துட்டு கோடிசாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றோம். அவரும் போயிட்டு வர்றாரு. நாங்கள் இடையில அந்த ஊர் பக்கத்தில் போயிருந்தோம். அவரே தற்செயலாக கூப்பிட்டாரு. நான் இங்கே தான் இருக்கிற வான்னு சொன்னால் வந்தார், பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா இருக்கிறங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எப்படி வருது? என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான ஆலோசனைகள் சொல்ல வேண்டும். வெறும் வாஸ்தை மட்டும் சொல்லிட்டு வந்தால் ஆகாது. மேற்கு இருக்கிற காலி இடத்தோட கிழக்கு இருக்கிற காலி இடத்தை அதிகப்படுச்சுன்னா, தெற்கு இருக்கிற காலி இடத்தோட வடக்கு இருக்கிற காலி அதிகப்படியான இருக்கும்படி போட சொன்னேன். கேட்டை கொண்டு போய் 100 அடிக்கு தள்ளி கிழக்க தள்ளி வைக்க சொன்னேன். எல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்க. அது காரணம், எது என்ன செய்யணுமோ அது செஞ்சோன்னா எல்லாம் சரியாக போகும். வாழ்க வளமுடன்.